ஓ 200+ மிஷின்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்க கம்பெனில இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார்? இப்போ என் கம்பெனில வந்து 30 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. 30 பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க. இது இல்லாம நீங்க அப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து வரவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே சார். ஓகே. இப்போ என்னன்னா ஸ்ட்ரைட்டா நான் முக்கியமான கேள்விகளுக்குலாம் வரேன். இப்போ உள்ள இன்ஜினியர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் வந்து வெளியே வரதில்லை. இல்ல இப்ப நீங்க பொதுவாகவே ஒரு குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ் வெளியே வரதில்லைன்னா, ஏன்னா வருஷம் சேம் இதே பேட்டர்ல தான் படிச்சுட்டு வரோம். நீங்களும் இதே பேட்டர்ல தான் படிச்சுட்டு வந்தீங்க, நானும் அதே பேட்டர்ல தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ எல்லாருமே இதே பேட்டர்ல தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். இப்போ வரவங்க மட்டும் குவாலிட்டி இல்லைன்னு எதை வச்சு நீங்க இதை பிரிக்கிறீங்க? எதை வச்சு பிரிக்கிறேன்னா, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க வந்து 4 வருஷம் படிக்கிறீங்க. நீங்க டைம் வந்துட்டு அதுக்காக 4 வருஷம் வந்துட்டு 4 வருஷம் எடுத்துக்கிறோம். அது போக நம்ம அம்மா அப்பாவோட அவங்களோட சேவிங்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாமே நம்ம வந்து இந்த நம்மளோட படிப்புக்காக செலவு பண்ணும்போது அதுல இருந்து வெளியில வரும்போது நம்ம ஒரு விஷயங்கள் கத்துக்கணும். இப்ப நீங்க காலேஜ் சேர வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. நம்ம எப்படி என்ன சொல்றதுங்க, ஒருத்தர் பின்னாடியே நம்ம போயிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் நம்ம காலேஜ் வந்ததுக்கு அப்புறமாவது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட எந்த மாதிரி ஒர்க் நமக்கு செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷனல் செலக்ட் பண்ணணும். நீங்க கரெக்ட் தான். பட் என்னன்னா இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் பார்க்கும்போது என்னன்னா எனக்கு என்ன ஒர்க் செட் ஆகும்னு எனக்கு தெரியல.